தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்ப வருஷமாவே தமிழ் சினிமாவில் டாப் 1 பிளேஸ்ல இருந்துட்டு இருக்காரு. ஆனால் இன்னமும் இவருக்கான ஃபேன் பேஸ் குறைஞ்ச மாதிரியே இல்லை. இப்போ இருக்க நிறைய யங் ஆக்டர்ஸ் இவரோட ஒரு படத்தையும் அதிக ஹீரோயினா ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகத்தில் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் இவர் பீக்ல இருந்த அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட 4 வாட்டி அப்ரோச் பண்ணியோ இவர் கூட நான் படத்தை நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க எந்த ஆக்டர்ஸ் கேட்டிங்கன்னா உலக அழகிய ஐஸ்வர்யா ராய் தான். இவங்க நம்ம ரஜினிகாந்தோட எந்திரன் படத்தில் நடிச்சிருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே படையப்பா படத்தில் இவங்க தான் ஹீரோயினா ஆட் பண்ண வேண்டியது. அதை அப்ரோச் பண்ணது யார் அப்படிங்கிறதுனா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். ஆனால் அப்பவும் அவங்க மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் தான் நடிகை சௌந்தர்யா அந்த கேரக்டர் நடிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து அவரோட அடுத்த படமான பாபா இந்த படத்தில் கூட ஃபர்ஸ்ட் ஐஸ்வர்யா தான் அப்ரோச் பண்ணியிருக்காங்கன்னா, ஆனால் அதுக்கும் அவங்க நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சந்திரமுகி, சிவாஜி இந்த 2 படத்துல நடிக்கிறது கூட கேட்டிருக்காங்க. அப்பயே அவங்க நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து கடைசியாக தான் டேரக்டர் சங்கர் இவரோட டைரக்ஷனில் 2010 ரிலீஸ் ஆன படம் தான் எந்திரன். இந்த படத்தில் இவங்க ஹீரோனை ஆட் பண்ணியிருந்தாங்க. ஒரு வழியாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆசை நிறைவேறிச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த ஒரு வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டு விட்டுருக்கேன். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.